நகரத்தின் பரபரப்பான குடிசை பகுதிகளில் உள்ள இருண்ட பாதைகளுக்கு எப்போதும் ஒரு மர்மமான தன்மை இருந்தது. உதய சூரியனின் மெல்லிய வெளிச்சம் கூட எட்டிப் பார்க்க தயங்கும் அந்த குறுகிய பாதைகளில் எப்போதும் ஏதோ ஒரு ரகசியம் ஒளிந்திருப்பது போல் தோன்றியது. காவல் ஆய்வாளர் நந்திதா மேனன் இதை நன்கு அறிந்திருந்தார். சட்ட புத்தகங்களின் பக்கங்களில் மட்டும் அடங்காத மனிதனின் உயிர் வாழ்க்கை மற்றும் பரிதவிப்பின் கதைகளை அந்த பாதைகளிலிருந்து அவர் கேட்டிருந்தார். ஆனால் இன்று இந்த அதிகாலையில் அவர் நோக்கமிட்டது ஒரு பெரிய வேட்டையாகும். நகரத்தின் இளைஞர்களை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கும் ஒரு பெரிய கும்பலின் வேர்கள் இந்த குடிசை பகுதியில் இருந்து தொடங்குகிறது என்று அவருக்கு துல்லியமான தகவல் கிடைத்திருந்தது. நந்திதாவின் குழு 3 பிரிவுகளாக பிரிந்து ஒரே நேரத்தில் மின்னல் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது. ஒரு குற்றவாளி கூட தப்பிக்கக்கூடாது, குறிப்பாக தலைவன் என்று நந்திதா வயர்லெஸ் செட்டில் உரத்த குரலில் கூறினார். அவரது குரலில் ஒரு இராணுவ வீரரின் கண்டிப்பு இருந்தது. உணர்ச்சிகளுக்கு அங்கு இடமில்லை. அழுக்கடைந்த சுத்தமில்லாத சுவர்களைக் கொண்ட ஒரு சிறிய கட்டிடத்தை நோக்கி நந்திதா முன்னேறினார். இந்த கட்டிடத்தின் உட்புறங்களில்தான் இந்த கும்பலின் உண்மையான மையம் செயல்படுகிறது. கதவை தள்ளி திறந்து உள்ளே நுழையும் போதைப் பொருளின் கடுமையான வாசனை அவரது மூக்கை தாக்கியது. நீங்கள் காவல்துறையின் காவலில் உள்ளீர்கள் என்று நந்திதாவின் உயர்ந்த குரல் அந்த அறையில் எதிரொலித்தது. பயம் காரணமாக உறைந்து போன சிலர் தரையில் அமர்ந்து நடுங்கினர். ஆனால் ஒரு சிலர் மட்டும் எதிர்த்து நிற்க முயன்றனர். அவர்களில் ஒருவனை நந்திதாவின் கைகளின் வலிமைக்கு தாக்குப்பிடிக்க முடியவில்லை. நந்திதா அவனை துரத்தி ஓடினார். அவனது ஓட்டம் ஒரு சிறிய குடிசையில் முடிந்தது. சுவரில் சாய்ந்து களைப்பால் தளர்ந்து நின்ற ஒரு இளம்பெண்ணை அங்கு நந்திதா கண்டார். பயத்தால் கண்களை இறுக மூடியவாறு அவள் அங்கு நின்றிருந்தாள். உன் கூட்டாளிகளை காப்பாற்ற முயற்சிக்க வேண்டாம், எல்லாம் முடிந்துவிட்டது என்று நந்திதா அந்த இளம்பெண்ணிடம் கூறினார். ஆனால் அவள் ஒரு வார்த்தை கூட உச்சரிக்காமல் தலைகுனிந்து நின்றாள். எதிர்பாராத வகையில் தப்பி ஓடிய அந்த குற்றவாளி நந்திதாவை பின்னாலிருந்து தாக்க முயன்றான். உடனடியாக திரும்பி நந்திதா ஒரே அடியில் அவனை கீழே வீழ்த்தினார். அப்போதுதான் அந்த இளம்பெண்ணின் கண்கள் நந்திதாவை பார்த்தன. அந்த கண்களில் பயமோ பரிதவிப்போ இல்லை, மாறாக மிகவும் பரிச்சயமான ஏதோ ஒரு உணர்வு நந்திதாவுக்கு தோன்றியது. தனக்கு தெரியாத ஒருவருக்கு எப்படி இவ்வளவு பரிச்சயம் தோன்றும் என்று அவர் சிந்தித்தார். அந்த பெண்ணை விசாரிக்க கூட்டிச் செல்ல தயாராகும்போது அவருடன் இருந்த ஒரு காவலர் கூறினார், மேடம், இவள் வெறும் ஒரு கைக்கூலி மட்டுமே. இவளுக்கு இந்த கும்பலில் பெரிய பங்கு இருப்பதாக தோன்றவில்லை. அதை நான் முடிவு செய்வேன் என்று நந்திதாவின் கண்டிப்பான பதில் வந்தது. அந்த காவலர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த இளம்பெண்ணை கைது செய்து ஜீப்பில் ஏற்றும்போது அவள் நந்திதாவை திரும்பி பார்த்தாள். என் பெயர் ரேவதி என்று மெல்லிய குரலில் அவள் கூறினாள். நந்திதா அந்த பெயரை தன் டைரியில் குறித்து வைத்தார். அந்த நேரத்திலும் ரேவதியின் கண்கள் நந்திதாவிடம் பல விஷயங்களை சொல்ல விரும்புவதை அவர் உணர்ந்தார். காவல் நிலையத்தின் விசாரணை அறையில் நந்திதாவும் ரேவதியும் தனித்தனியாக இருந்தனர். தலை குனிந்து பரிதவிப்புடன் ரேவதி அமர்ந்திருந்தாள். விசாரணைக்காக நந்திதா தன் டைரியையும் பேனாவையும் எடுத்தார். உன் வாழ்க்கை கதையை கேட்க எனக்கு ஆர்வமில்லை, உண்மையை மட்டும் சொல் என்று நந்திதாவின் வார்த்தைகள் கடுமையாக இருந்தன. ரேவதி அப்போதும் மௌனத்தை கடைபிடித்தாள். நீங்கள் யார், எதற்காக என் வாழ்க்கையை அழிக்க வந்திருக்கிறீர்கள் என்று ஒரு கணம் மௌனத்திற்குப் பிறகு ரேவதி உரத்த குரலில் கேட்டாள். நந்திதா அதிர்ந்து போனார். குற்றவாளிகள் வழக்கமாக இப்படி பேசுவதில்லை. நந்திதாவின் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. என்னை உனக்கு எப்படி தெரியும் என்று நந்திதா கேட்டார். நந்திதா மேனன், என் அக்கா என்று ரேவதியின் வார்த்தைகள் அந்த விசாரணை அறையில் ஒரு குண்டுவெடிப்பு போல் எதிரொலித்தன. நந்திதாவின் கையில் இருந்த பேனா தரையில் விழுந்தது. இந்த வார்த்தைகளுக்கு முன்பு அவர் தன் வாழ்க்கையில் ஒருமுறை கூட இப்படியான பரிதவிப்பையோ வலியையோ உணர்ந்ததில்லை. அந்த கணத்தில் ரேவதியின் முகத்தை பார்க்கும் போது பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தந்தை கையில் வைத்திருந்த ஒரு பழைய புகைப்படத்தில் இருந்த முகம் நந்திதாவின் மனதில் தோன்றியது. அது அவர் தந்தையின் முதல் மனைவியின் படம். ரேவதியின் கண்கள், புன்னகை, முகபாவங்கள் எல்லாம் அந்த புகைப்படத்தில் இருந்த பெண்ணை நினைவூட்டின. நந்திதாவின் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. ஒருவேளை இவள் என் தந்தையின் மகளாக இருக்குமோ? ரேவதியின் வெளிப்பாடு நந்திதாவின் உறுதியான உலகத்தை தகர்க்கத் தொடங்கியது. சட்டம் மட்டுமே சரி என்று நம்பிய நந்திதாவுக்கு இப்போது சட்டத்திற்கும் தன் இரத்த உறவுக்கும் இடையே ஒரு யுத்தத்திற்கு தயாராக வேண்டியிருந்தது. ரேவதியின் வார்த்தைகள் நந்திதாவின் உலகத்தை உடைத்து நொறுக்கின. என் அக்கா என்ற வார்த்தை அவர் காதுகளில் மெல்லிய எதிரொலியாக அலையடித்தது. பேனா தரையில் விழுந்த ஒலி கூட அவர் கவனத்தில் பதியவில்லை. பல ஆண்டுகளாக தான் கட்டமைத்த சட்டத்தின் மற்றும் நீதியின் உலகம் ஒரு நொடியில் இல்லாமல் போனது. முன்னால் அமர்ந்திருக்கும் இளம்பெண் வெறும் ஒரு குற்றவாளி அல்லதன் இரத்தத்தில் பிறந்தவள் என்ற உணர்வு அவரை பெரிதும் குலுக்கியது. நந்திதாவின் கண்கள் ரேவதியின் முகத்தில் தங்கி நின்றன. அவளின் உருவம் புன்னகை கண்கள் மைனஸ் எல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை கையில் வைத்திருந்த ஒரு மங்கிய புகைப்படத்திலிருந்த இளம்பெண்ணை நினைவூட்டியது.
தந்தையின் முதல் மனைவி, ரேவதியின் தாய். அந்த புகைப்படம் பற்றி தந்தை அதிகம் பேசியதில்லை. தாயைப் பற்றி கேட்கும் போது தந்தையின் கண்களில் ஒரு பரிதவிப்பு மற்றும் வலியின் பாவம் நந்திதா பலமுறை கண்டிருந்தார். தன் தாயின் மரணத்திற்குப் பிறகு தந்தை தனியாக வாழ்ந்தது ரேவதியின் நினைவுகள் காரணமாக இருக்கலாம். தந்தை தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தபோது தாயின் வற்புறுத்தலுக்கு இணங்கி தன்னை திருமணம் செய்து கொண்டார். தன்னை விட மூத்த ஒரு சகோதரியைப் பற்றிய வலி தந்தையின் மனதில் இருந்தபோது தாயால் அதை தாங்க முடியவில்லை. பின்னர் தந்தை ரேவதியை தேடத் தொடங்கினாலும் அதில் தாய்க்கு ஆர்வமில்லை. இந்த குற்ற உணர்வு நந்திதாவின் மனதில் பல காலமாக இருந்தது. "நீ என் சகோதரியா?" என்று கேட்கும்போது நந்திதாவின் குரல் நடுங்கியது. ஒரு காவலரின் ஆத்ம விசுவாசமோ உறுதியோ அந்த வார்த்தைகளில் இல்லை. ரேவதியின் கண்கள் கலங்கினானால் அவள் மௌனமாக இருந்தாள். "என் தந்தையின் முதல் மனைவியின் மகள் நீ இல்லையா?" என்று நந்திதா மீண்டும் கேட்டார். ரேவதியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் மெதுவாக தலையை ஆட்டினாள். "அம்மா இறந்தபோது எனக்கு 5 வயது மட்டுமே இருந்தது. தந்தை மீண்டும் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் என் அம்மா தனியாக சென்றுவிட்டார். நான் என் தந்தையுடன் வீட்டில் வாழ்ந்த காலத்தில்தான் நீ பிறந்தாய். என் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான நாட்களாக அவை இருந்தன. தந்தையுடனும் அம்மாவுடனும் உனக்காக பல கனவுகளை கண்டிருந்தேன்" என்று ரேவதியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அம்மாவின் மரணத்திற்குப் பிறகு தந்தை தனியாக ஆனார். பல காலம் கழித்துதான் தந்தையின் 2வது திருமணம் நடந்தது. "உன் தாய்க்கு என்னை பிடிக்கவில்லை. நான் இருந்தால் உன் வாழ்க்கை பாழாகிவிடும்" என்று அவர் கூறினார் என்று ரேவதியின் வார்த்தைகள் நந்திதாவை பெரிதும் வலியுறுத்தின. "அதுவரை என் தந்தை என்னை மிகவும் நேசித்தார். ஆனால் நீ பிறந்த பிறகு தந்தை உன்னை மட்டுமே நேசித்தார். எனக்கு தந்தையின் அன்பு இழந்து போனது" என்று கூறியபோது நந்திதாவின் நெஞ்சில் 1000 ஊசிகள் குத்திய வலி உண்டானது. "உன்னை பார்க்கும்போது எனக்கு தந்தையின் அன்பு ஞாபகம் வருகிறது" என்று ரேவதி தொடர்ந்தாள். "ஒருமுறை நாம் அனைவரும் ஒன்றாக சினிமாவுக்கு சென்றபோது உனக்கு என்னை பிடிக்கவில்லை. என்னை தவிர்த்து நீங்கள் அனைவரும் சென்றுவிட்டீர்கள். நான் தனியாக ஆனேன்" என்று ரேவதியின் கண்கள் மீண்டும் கலங்கின. "எனக்கு உன்னை பார்க்க வேண்டும். என் அக்காவை மீண்டும் ஒருமுறை பார்க்க வேண்டும்" என்று நந்திதா ரேவதியை அன்புடன் பார்த்தார். "உன் வாழ்க்கையை நான் அழிக்க மாட்டேன்" என்று ரேவதி ஒரு கணம் ஆத்மவிசுவாசத்துடன் கூறினாள். "அவர்கள் என்னை இங்கு கட்டி வைத்தார்களானால் எனக்கு செல்ல வேண்டும். நீங்கள் காவலர்கள். என் வாழ்க்கையை அழிப்பீர்கள். என் வாழ்க்கையை நீங்கள் அழிக்கக்கூடாது" என்று ரேவதியின் வார்த்தைகள் நந்திதாவை வலியுறுத்தின. "என் வாழ்க்கையில் நான் தனியாகத்தான் வாழ வேண்டியிருந்தது. என் வாழ்க்கையில் யாரும் இல்லை. எனக்கு யாருமில்லை" என்று ரேவதியின் வார்த்தைகள் நந்திதாவின் மனதை பெரிதும் வலியுறுத்தின. "எனக்கு ஒரு சகோதரி கிடைத்தாள். ஆனால் என் வாழ்க்கையை நீங்கள் அழிக்கக்கூடாது" என்று கூறியபோது நந்திதாவின் கையிலிருந்த டைரியும் பேனாவும் தரையில் விழுந்தன. அவர் ரேவதியின் கையை பிடித்தார். "உன் வாழ்க்கையை நான் அழிக்க மாட்டேன். நான் உன்னை காப்பாற்றுவேன்." இந்த விசாரணை அறையில் நந்திதாவின் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. சட்டம் மட்டுமே சரி என்று நம்பிய அவர் சட்டத்தை மீற தயாரானார். தன் சகோதரிக்காக அவர் யாரையும் பயப்படாமல் சட்டத்தை மீற முடிவு செய்தார். ரேவதியின் கண்ணீரில் உருகியது நந்திதா மேனன் என்ற ஆய்வாளரின் கண்டிப்பு மட்டுமல்ல, நீதி நிர்வாகத்தின் மீதான அவரது அசைவற்ற நம்பிக்கையும் கூட. விசாரணை அறையில் அந்த கணத்திற்கு பிறகு நந்திதாவின் ஒவ்வொரு முடிவும் சட்ட புத்தகங்களின் பக்கங்களுக்கு வெளியே இருந்தது. ரேவதியை காப்பாற்றுவது என்ற ஒரே குறிக்கோள் மட்டுமே அவரது மனதில் ஒரு வெறியாக வேரூன்றியது. ஆனால் இந்த பாதையில்தான் தனியாக இருப்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். அன்று மாலைகாவல் நிலையத்தில் நந்திதாவை காத்திருந்தது ஒரு தொலைபேசி அழைப்பு. தொலைபேசியை எடுத்தவுடன் மறுபுறத்திலிருந்து கேட்ட குரல் அவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. டிஜிபியின் அலுவலகம். "ஆய்வாளர் நந்திதா மேனன் தானே? உங்கள் காவலில் உள்ள ஒரு குற்றவாளி பற்றிய வழக்கை மறுபரிசீலனை செய்ய உயர்மட்டத்திலிருந்து உத்தரவு வந்துள்ளது. சில அரசியல் தலைவர்களின் பிள்ளைகள் இந்த வழக்கில் தொடர்பு உள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே இந்த வழக்கில் மேலும் விவரங்களை வெளியிட முடியாது" என்று டிஜிபியின் வார்த்தைகளில் ஒரு மிரட்டலின் சுருதி ஒலித்தது. நந்திதாவின் கையில் இருந்த தொலைபேசி கீழே விழத் தொடங்கியது. ஆனால் அவர் அதை பிடித்து நின்றார். "சார், சட்டம் அனைவருக்கும் ஒரே மாதிரி. எனக்கு தெரிந்த உண்மைகளை மட்டுமே நான் பின்பற்றுவேன்" என்று நந்திதாவின் வார்த்தைகள் கடுமையாக இருந்தன. "உண்மையை நீண்ட காலம் மறைக்க முடியாது. தவறு செய்யாத ஒரு குற்றவாளியை பாதுகாக்க முயற்சிப்பவர்கள் யார் என்பது எனக்கு தெரியும். சட்டத்தின் கைகளில் இருந்து தப்பிக்க அவர்கள் முயன்றாலும் நான் அவர்களை பிடிப்பேன்" என்று நந்திதா கூறினார். "நந்திதா மேனன், உங்களுக்கு உள்துறை அமைச்சரின் மகனைப் பற்றி தெரியாது. இந்த வழக்கிலிருந்து நீங்கள் பின்வாங்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் பணி வாழ்க்கை முடிவுக்கு வரும்" என்று டிஜிபியின் வார்த்தைகளுக்கு நந்திதா பதில் அளிக்கவில்லை. அவர் தொலைபேசியை துண்டித்தார்.
காவல் நிலையத்தில் உள்ள தன் அறைக்கு திரும்பிய நந்திதாதன் சக ஊழியரான உதவி ஆய்வாளர் அர்ஜுனை அழைத்தார். அர்ஜுன், இந்த வழக்கில் ரகசியமாக தகவல்களை கசியவிடும் ஒரு நபர் இருப்பதாக நான் சந்தேகிக்கிறேன். நான் கேட்கும் வரை நீ இந்த வழக்கிலிருந்து ஒதுங்கியிருக்க வேண்டும் என்று நந்திதா கூறினார். அர்ஜுன் நந்திதாவை வித்தியாசமான பார்வையுடன் பார்த்தார். உங்களுக்கு என்மீது நம்பிக்கை இல்லை என்றால் நான் ஒதுங்கியிருக்கிறேன். ஆனால் என் விசுவாசத்தை நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. நான் உங்களுக்கு நீண்ட காலமாக உதவி செய்கிறேன் என்று அர்ஜுனின் வார்த்தைகள் நந்திதாவின் மனதை பெரிதும் வலியுறுத்தின. நான் உனக்கு என் தொலைபேசியையும் சிம் கார்டையும் தருகிறேன். நீ இந்த வழக்கில் எனக்கு உதவ வேண்டும். ஆனால் இது வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது என்று நந்திதாவின் வார்த்தைகளுக்கு அர்ஜுன் பதில் அளிக்கவில்லை. உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் என்னை ஒதுக்கிவிடுங்கள். ஆனால் இந்த வழக்கிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் என்று அர்ஜுன் கோபத்துடன் நந்திதாவிடம் கூறினார். அர்ஜுனின் வார்த்தைகளை கேட்டு நந்திதா அதிர்ந்தார். அர்ஜுன் எப்போதும் விசுவாசத்துடன் தன் பக்கத்திலிருந்த ஒரு சக ஊழியராக இருந்தவர். அவனுக்கு தெரியாமல் ஒரு ரகசிய நகர்வு செய்ய அவர் பயந்தார். அர்ஜுன், நான் உனக்கு என் தொலைபேசியை தருகிறேன். நீ இந்த வழக்கிலிருந்து ஒதுங்கியிருக்க வேண்டும். இந்த வழக்கில் எனக்கு உதவ வேறு யாரும் இல்லை என்று நந்திதா கோபத்துடன் கூறினார். அர்ஜுன் நந்திதாவை கோபத்துடன் பார்த்தார். ஆனால் அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. நந்திதாவின் கையில் இருந்த டைரியை எடுத்து அதில் சில தகவல்களை எழுதினான். இது இந்த வழக்கில் நான் கண்டறிந்த தகவல்கள். இந்த தகவல்கள் யாருக்கும் தெரியக்கூடாது என்று அர்ஜுன் நந்திதாவிடம் கூறினார். நந்திதா ஆச்சரியத்துடன் அர்ஜுனை பார்த்தார். அர்ஜுன் ஒரு புன்னகையுடன் அவரிடம் கூறினான், நீங்கள் தனியாக இருந்தால் நான் உங்களுடன் இருப்பேன். ஆனால் இந்த வழக்கில் ஒருவர் ரகசியமாக தகவல்களை கசியவிடுகிறார். அது யார் என்று நான் உங்களுக்கு பின்னர் சொல்கிறேன். அர்ஜுனின் வார்த்தைகள் நந்திதாவுக்கு ஒரு நம்பிக்கையை அளித்தன. ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு துரோகத்தின் தொடக்கமாக இருக்கும் என்று நந்திதா அறிந்திருக்கவில்லை. அடுத்த நாள் செய்தித்தாள்களில் வந்த செய்திகள் அவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தின. நகரத்தில் ஒரு காவல் அதிகாரி போதைப்பொருள் மாஃபியாவை பாதுகாக்க முயற்சிக்கிறார் என்று செய்திகள் வெளியாகின. நந்திதாவின் பெயர் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் செய்தியின் சூசகங்கள் அவரை நோக்கியே இருந்தன. அது அர்ஜுனின் துரோகம் என்று நந்திதா பின்னர் உணரத் தொடங்கினார். அர்ஜுனின் வார்த்தைகளும் செய்தித்தாள் செய்திகளும் நந்திதாவின் மனதில் ஒரு புயலை ஏற்படுத்தின. தன் மிகவும் விசுவாசமான சக ஊழியர் கூட தன்னை ஏமாற்றியிருக்கிறார் என்று அவர் நம்ப மறுத்தார். ஆனால் வழக்கின் ஒவ்வொரு படியிலும் அர்ஜுனின் நகர்வுகளில் ஒரு மர்மம் அவருக்கு உணரப்பட்டது. இந்த நெருக்கடியான தருணத்தில் அவருக்கு நம்பிக்கையளிக்க ஒரே ஒரு நபர் மட்டுமே இருந்தார். அவர் தன் சகோதரி ரேவதி. ரேவதியின் வழக்கில் ஜாமீன் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஒரு அரசியல் தலைவரின் மகனுக்கு எதிரான வழக்கில் ரேவதிக்கு ஜாமீன் கிடைப்பது கடினம். எனவே நந்திதா ரேவதியை ரகசியமாக விடுவிக்க முடிவு செய்தார். விசாரணை அறையில் ரேவதியுடன் தனியாக பேசத் தொடங்கினார். ரேவதி, நீ என் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உருவாக்கிவிட்டாய். நீ என் சகோதரி என்று என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் நான் உன்னை காப்பாற்ற வேண்டும். நீ என்னுடன் இருக்க வேண்டும் என்று நந்திதாவின் கண்கள் கலங்கின. அக்கா, நீங்கள் ஏன் என்னை காப்பாற்ற முயற்சிக்கிறீர்கள்? நான் ஒரு தவறும் செய்யவில்லை என்று ரேவதியின் வார்த்தைகள் நந்திதாவை வலியுறுத்தின. நீங்கள் காவலர்கள். நீங்கள் என்னை இந்த உலகில் தனிமைப்படுத்துவீர்கள். எனக்கு செல்ல வேண்டும். நான் இங்கிருந்து செல்கிறேன் என்று ரேவதியின் வார்த்தைகள் நந்திதாவை மேலும் வலியுறுத்தின. நந்திதாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நீ என் சகோதரி. என்னால் உன்னை தனிமைப்படுத்த முடியாது. நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று நந்திதா ரேவதியின் கையை பிடித்தார். அக்கா, நீங்கள் தனியாக இருப்பது எனக்கு தெரியும். உங்களை தனிமைப்படுத்த நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன் என்று ரேவதி கூறினாள். எனக்கு உன்னுடன் வாழ வேண்டும். எனக்கு உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று நந்திதாவின் வார்த்தைகள் ரேவதியின் மனதை பெரிதும் வலியுறுத்தின. நந்திதாவின் கையில் இருந்த டைரியில் ரேவதி ஒரு பென் டிரைவை வைத்தாள். இதில் இந்த போதைப்பொருள் மாஃபியாவின் எல்லா தகவல்களும் உள்ளன. இந்த பென் டிரைவை யாரும் அறியக்கூடாது என்று ரேவதியின் வார்த்தைகள் நந்திதாவை பெரிதும் அதிர்ச்சியடையச் செய்தன. நீ இந்த தகவல்களை எப்படி சேகரித்தாய் என்று நந்திதா கேட்டார். அக்கா, நான் பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன். இந்த உலகம் என்னை பெரிதும் வலியுறுத்தியது. எனக்கு செல்ல வேண்டும் என்று ரேவதியின் வார்த்தைகள் நந்திதாவை வலியுறுத்தின. அதே நேரத்தில் நகரத்தின் ஒரு உயரமான கட்டிடத்தில் நந்திதாவை வீழ்த்த அரசியல் தலைவரின் மகனின் கும்பல் திட்டமிட்டது. நந்திதா ரேவதியுடன் காவல் நிலையத்திலிருந்து வெளியே செல்லும் போது ரேவதி நந்திதாவிடம் கூறினாள், அக்கா, அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சிக்கிறார்கள். அவர்கள் ஒரு கட்டிடத்தில் காத்திருக்கிறார்கள். நந்திதாவின் கண்களில் ஒரு பயம் தோன்றியது. இந்த தகவல்களை உனக்கு எப்படி தெரிந்தது என்று நந்திதா கேட்டார். நான் என் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்தேன். எல்லா ரகசியங்களும் எனக்கு தெரியும். ஆனால் என்னுடன் யாரும் இல்லை.
நான் என் வாழ்க்கையில் தனியாக இருக்கிறேன் என்று ரேவதியின் வார்த்தைகள் நந்திதாவை பெரிதும் வலியுறுத்தின. நந்திதா ரேவதியுடன் ஒரு காரில் ஏறினார். அவர்கள் அந்த கட்டிடத்திற்கு அருகில் சென்றனர். அவர்கள் கட்டிடத்திற்குள் நுழையும் போது நந்திதாவை காத்திருந்த ஒரு கும்பல் இருந்தது. அவர்கள் நந்திதாவை தள்ளி கீழே வீழ்த்த முயன்றனர். ஆனால் ரேவதி அவர்களை விரைவாக தடுத்தாள். ரேவதியின் உதவியுடன் நந்திதா எதிர்க்க முயன்றார். ஆனால் அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ரேவதியின் கண்கள் கலங்கின. அக்கா, அவர்கள் உங்களை வீழ்த்துவார்கள். நான் இங்கிருந்து செல்கிறேன். ரேவதி நந்திதாவை ஒரு சிறு புன்னகையுடன் விடைபெற்றாள். நந்திதாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நந்திதாவின் மனது வலித்தது. ஆனால் ரேவதியின் பாதுகாப்பிற்காக அந்த நொடியில் அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ரேவதி மறைந்து போனாள். நந்திதா தனியாக இருப்பதை உணர்ந்தார். ஆனால் ரேவதி கொடுத்த பென் டிரைவ் அவரது கையில் பாதுகாப்பாக இருந்தது. ரேவதியின் மறைவு நந்திதாவை முற்றிலும் தனிமைப்படுத்தியது. சக ஊழியரின் துரோகமும் அதிகாரிகளின் மிரட்டலும் ஒரு பக்கம். இரத்த உறவின் அன்பும் அவளை பாதுகாக்க வேண்டும் என்ற விருப்பமும் மறுபக்கம். இந்த மோதல்களுக்கு மத்தியில் அவர் ரேவதி கொடுத்த பென்டிரைவை திறந்தார். அதில் உள்ள ஒவ்வொரு தகவலும் அதிர்ச்சியளிப்பதாக இருந்தது. நகரத்தின் முக்கிய அரசியல் தலைவரின் மகன் நடத்தும் போதைப்பொருள் மாஃபியாவின் ஒவ்வொரு நகர்வும் தெளிவான ஆதாரங்களுடன் பென்டிரைவில் இருந்தது. இந்த தகவல்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அவருக்கு ஒரு கணம் சிந்திக்க வேண்டியிருந்தது. வழக்கை விசாரிக்க நம்பகமான சில காவலர்களைப் பெற அவர் முயற்சித்தார். ஆனால் அரசியல் செல்வாக்கு காரணமாக யாரும் அவருக்கு உதவ தயாராக இல்லை. அதே நேரத்தில் ஊடகங்கள் அவரை வேட்டையாடத் தொடங்கின. ஒரு காவல் அதிகாரி போதைப்பொருள் மாஃபியாவை பாதுகாக்க முயற்சிக்கிறார் என்ற செய்திகள் நகரத்தின் ஒவ்வொரு செய்தித்தாளிலும் தொலைக்காட்சி சேனல்களிலும் நிரம்பின. நந்திதாவுக்கு தன் மனதை இழந்துவிட்டதாக தோன்றியது. எனக்கு ஒரு சகோதரி கிடைத்தாலானால் நான் அவளை இழந்துவிட்டேன் என்ற எண்ணம் அவரை பெரிதும் வலியுறுத்தியது. அவர் ரேவதியை அழைத்தார். ஆனால் தொலைபேசி அணைக்கப்பட்டிருந்தது. ரேவதியை கண்டுபிடிக்க அவரால் முடியவில்லை. ஆனால் ஒரு நாள் நந்திதாவின் வீட்டு வாசலில் ஒரு பெண் நிற்பதை அவர் கண்டார். ஒரு கணம் அவர் ஆச்சரியப்பட்டார். ஆனால் அது ரேவதியாக இருந்தது. நந்திதா ரேவதியை நோக்கி ஓடினார். நீ எங்கே இருந்தாய்? நான் உன்னை பலமுறை தேடினேன் என்று நந்திதாவின் கண்கள் கலங்கின. அக்கா, நான் உங்கள் பாதுகாப்பிற்காகத்தான் சென்றேன். இந்த போதைப்பொருள் மாஃபியா உங்களை வீழ்த்தும். என்னால் உங்களை இழக்க முடியாது என்று ரேவதியின் வார்த்தைகள் நந்திதாவை வலியுறுத்தின. நான் உன் பக்கத்தில் இருக்க வேண்டும். என்னால் உன்னை தனிமைப்படுத்த முடியாது. நான் உன்னை பாதுகாப்பேன் என்று நந்திதா ரேவதியின் கையை பிடித்தார். அக்கா, நீங்கள் தனியாக இருப்பது எனக்கு தெரியும். உங்களை தனிமைப்படுத்த நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன். ஆனால் நான் உங்களுடன் இருக்க விரும்புகிறேன் என்று ரேவதி கூறினாள். நந்திதாவின் மனதில் ஒரு நம்பிக்கை தோன்றியது. ரேவதியின் உதவியுடன் அவர் குற்றவாளிகளை பிடிக்க முடிவு செய்தார். நீ எனக்கு உதவ வேண்டும். இந்த மாஃபியாவை அழிக்க நான் தனியாக இருப்பது எனக்கு தெரியும். அக்கா, நான் உங்களுடன் இருப்பேன். ஆனால் இந்த போதைப்பொருள் மாஃபியாவை அழிக்க என் வாழ்க்கையை தியாகம் செய்ய மாட்டேன் என்று ரேவதியின் வார்த்தைகள் நந்திதாவை வலியுறுத்தின. நந்திதாவின் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. ரேவதியை நம்ப வேண்டுமா? ஒரு கணம் அவர் சிந்தித்தார். ஆனால் ரேவதியின் கண்களில் பயமோபரிதவிப்போ இல்லை. ஒரு சகோதரியின் அன்பும் வாஞ்சையும் மட்டுமே அவருக்கு உணரப்பட்டது. நான் உன் பக்கத்தில் இருப்பேன். ஆனால் நான் இந்த உலகில் தனியாக இருக்கிறேன். எனக்கு செல்ல வேண்டும் என்று ரேவதியின் வார்த்தைகள் நந்திதாவை வலியுறுத்தின. அதே நேரத்தில் நகரத்தின் ஒரு காவல் நிலையத்தின் விசாரணை அறையில் நந்திதாவின் மிகவும் விசுவாசமான சக ஊழியரான அர்ஜுன் ரேவதியை விசாரிக்க முயன்றான். நீங்கள் என்னுடன் இருக்க விரும்புகிறீர்கள் என்று அர்ஜுன் கூறினான். ஆனால் ரேவதி ஒரு வார்த்தையும் பேசவில்லை. நீங்கள் போதைப்பொருள் மாஃபியா பற்றிய எல்லா தகவல்களையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று அர்ஜுன் கூறினான். ஆனால் ரேவதி மௌனத்தை கடைபிடித்தாள். அர்ஜுன் ரேவதியின் கையில் இருந்த பென் டிரைவை கண்டான். இந்த தகவல்களை நீங்கள் எங்கிருந்து பெற்றீர்கள் என்று அர்ஜுன் கேட்டான். ஆனால் ரேவதி மௌனத்தை கடைபிடித்தாள். நீங்கள் நந்திதா மேனனுடன் பேச விரும்புகிறீர்கள் என்று அர்ஜுன் கூறினான். ஆனால் ரேவதி ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அர்ஜுன் ரேவதியை கோபத்துடன் பார்த்தான். ஆனால் ரேவதியின் கண்களில் பயமோபரிதவிப்போ இல்லை. ஒரு சகோதரியின் அன்பும் வாஞ்சையும் மட்டுமே அவளுக்கு உணரப்பட்டது. நீங்கள் போதைப்பொருள் மாஃபியா பற்றிய எல்லா தகவல்களையும் வெளிப்படுத்த வேண்டும். இல்லையெனில் உங்கள் வாழ்க்கையை நான் அழிப்பேன் என்று அர்ஜுன் கூறினான். ரேவதியின் கண்கள் கலங்கின. ஆனால் அவள் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அதே நேரத்தில் நந்திதாவின் வீட்டு வாசலில் நந்திதா ரேவதியை காத்திருந்தார். ஆனால் ரேவதியின் வருகை அவருக்கு கிடைக்கவில்லை. உன் பக்கத்தில் நான் இருப்பேன். நான் உன்னை பாதுகாப்பேன் என்று நந்திதாவின் வார்த்தைகள் அவருக்கு மனதில் ஒரு நம்பிக்கையை அளித்தன.
மறுநாள் காலை செய்தித்தாள்களில் ஒரு செய்தி வந்தது. ஒரு காவல் அதிகாரி போதைப்பொருள் மாஃபியாவை உதவ முயற்சித்தார் என்று. நந்திதாவின் பெயர் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் செய்தியின் சூசகங்கள் அவரை நோக்கியே இருந்தன. அது அர்ஜுனின் துரோகம் என்று நந்திதா பின்னர் உணரத் தொடங்கினார். அர்ஜுனின் துரோகமும் ஊடகங்களின் வேட்டையாடலும் நந்திதாவை மனரீதியாக தளரச் செய்தன. தான் தனியாக இருப்பதாக அவருக்கு தோன்றியது. ஆனால் ரேவதி கொடுத்த பென் டிரைவ் அவரது கையில் இருந்தது. அந்த பென் டிரைவில் உள்ள தகவல்களை பயன்படுத்தி அவர் ஒரு இரகசிய நகர்வு செய்ய முடிவு செய்தார். முதலில் நந்திதா நம்பகமான சில பழைய சக ஊழியர்களை இரகசியமாக அழைத்தார். தான் ஒரு பெரிய ஆபத்தில் இருப்பதை அவர்களுக்கு தெரிவித்தார். ரேவதியை பற்றியும் போதை பொருள் மாஃபியாவை பற்றியும் உள்ள உண்மைகளை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். நந்திதாவின் வார்த்தைகளைக் கேட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் நந்திதாவின் விசுவாசத்தில் அவர்களுக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. அவர்கள் ரகசியமாக ஒரு திட்டத்தை தயாரித்தனர். ஒரு பெரிய ஆபரேஷன் நடத்த அவர்கள் தயாரானார்கள். நகரத்தின் ஒரு பெரிய ஹோட்டலில் போதைப்பொருள் மாஃபியாவின் தலைவன் ஒரு பெரிய இடபாடு செய்ய உள்ளான். நந்திதாவின் குழு அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்தது. ஹோட்டலின் அறையில் போதைப்பொருள் மாஃபியாவின் தலைவன் அரசியல் தலைவரின் மகன் மற்றும் சில உயர் அதிகாரிகள் இருந்தனர். அவர்கள் இடபாடு முடிக்க தயாராகும் போது நந்திதாவும் அவரது குழுவும் அறைக்குள் நுழைந்தனர். நீங்கள் காவல்துறையின் காவலில் உள்ளீர்கள் என்று நந்திதா உரத்த குரலில் கூறினார். குற்றவாளிகள் அதிர்ந்து போனார்கள். ஆனால் அவர்கள் எதிர்த்து நிற்க முயன்றனர். ஒரு பெரிய மோதல் நடந்தது. இறுதியில் நந்திதாவின் குழு குற்றவாளிகளை கீழே வீழ்த்தியது. போதைப்பொருள் மாஃபியாவின் தலைவனை பிடித்தது. நந்திதாவின் முன்னால் நிற்கும் அர்ஜுனை அவர் ஆச்சரியத்துடன் பார்த்தார். அர்ஜுன் நந்திதாவை ஒரு புன்னகையுடன் பார்த்தான். நீங்கள் போதைப்பொருள் மாஃபியாவை உதவ முயற்சித்ததாக நான் நம்பினேன் என்று நந்திதா கூறினார். உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நான் இறந்தாலும் உங்களுடன் இருப்பேன். ஆனால் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று அர்ஜுன் கூறினான். நந்திதாவின் கண்கள் கலங்கின. எனக்கு ஒரு சகோதரி கிடைத்தாளானால் நான் அவளை இழந்துவிட்டேன் என்ற எண்ணம் அவரை பெரிதும் வலியுறுத்தியது. நீங்கள் ரேவதியை காப்பாற்ற வேண்டும், அவள் உங்கள் சகோதரி. நீங்கள் என்னுடன் இருக்க வேண்டும் என்று நந்திதாவின் வார்த்தைகள் அர்ஜுனை வலியுறுத்தின. நீங்கள் ரேவதியை தேட வேண்டும், அவள் இங்கு எங்கோ இருக்கிறாள் என்று அர்ஜுன் கூறினான். நந்திதாவின் மனதில் ஒரு நம்பிக்கை தோன்றியது. அவர் ரேவதியை தேடத் தொடங்கினார். நகரத்தின் ஒவ்வொரு குடிசைப் பகுதியிலும் ஒவ்வொரு பாதையிலும் அவர் ரேவதியை தேடினார். ஆனால் ரேவதியை கண்டுபிடிக்க அவரால் முடியவில்லை. நந்திதாவுக்கு தன் மனதை ஆறுதல் படுத்த முடியவில்லை. சட்டப்படி எல்லா குற்றவாளிகளையும் கைது செய்து சிறையில் அடைத்தாலும் ரேவதியை கண்டுபிடிக்க அவரால் முடியவில்லை. நந்திதாவின் வாழ்க்கையில் ஒரு வெறுமை உணரப்பட்டது. சட்டப்படி அவர் பலவற்றை செய்தார். ஆனால் அவரது இதயத்தின் வெறுமைக்கு ஒரு தீர்வும் இல்லை. ரேவதி எங்கே இருக்கிறாள் என்று அவருக்கு தெரியவில்லை. ஆனால் ரேவதியின் நினைவுகள் அவருடன் எப்போதும் இருந்தன. ஒரு நாள் நந்திதாவின் வீட்டு வாசலில் ஒரு பெண் நிற்பதை அவர் கண்டார். ஒரு கணம் அவர் ஆச்சரியப்பட்டார். ஆனால் அது ரேவதியாக இல்லை. அது ரேவதியைப் போல் தோன்றும் ஒருவராக இருந்தது. அவள் நந்திதாவை ஒரு சிறு புன்னகையுடன் விடைபெற்றாள். நந்திதாவின் கண்கள் கலங்கின. ஒருவேளை ரேவதி ஒரு நாள் திரும்பி வருவாள் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு கனவாக மட்டுமே இருந்தது.